நம்ம ஒருத்தர் சந்திச்சா சௌக்கியமானு கேக்குறோம். சௌக்கியமா? பெருவாரியான பேர் ஏன் கேட்கறான்னா அவன் சௌக்கியமா இருக்கப்படாதுங்கிற ஆசையோடய கேட்பான். சௌக்கியமானு கேட்பானே ஒழிய அவன் சௌக்கியமா இருக்க மாட்டான்ற ஐடியாவோடய கேட்பான். சௌக்கியம்னு சொன்னா சில பேருக்கு இவன் சௌக்கியம் போயிடும். ஆனா சந்திச்சுக்க போதெல்லாம் சௌக்கியமான்னு கேட்கிறமே, உண்மையில நம்ம என்ன கேட்கணும் தெரியுமா? நம்ம அறிவுடைய மனித சமூகம். நம்ம புதுசா ஒருத்தரை பார்க்கிறோம் அப்படின்னா முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? நீ லேட்டஸ்டா என்ன புக்கு படிச்சேன்னு கேட்கணும். ஏன்னா இது மனித இனத்தினுடைய அடையாளம். நீ சமீபத்துல என்ன புஸ்தகம் படிச்ச அப்படின்னு கேட்கணும். மன்னிச்சுக்கங்க, இன்னைக்கு அப்படி கேட்கிற பழக்கம் இல்லை. நீங்க லேட்டஸ்டா என்ன படிச்சீங்கன்னு யாரையும் கேட்கறது இல்லை. ஏன் கேட்கறது இல்லைன்னா, அப்படி படிக்கிறவன் நமக்கு ஃப்ரெண்டா இருக்க மாட்டான்னு தெளிவா இருக்கான். ஆனா அறிவுடைய ஒரு சமூகம் தன்னுடைய உறவை நட்பை பார்க்கிற போது நீங்க சமீபத்துல படிச்ச புஸ்தகம் என்ன அப்படின்னு கேட்பது இந்த புத்தக திருவிழாவில் இருந்தாவது தொடங்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். நீங்க லேட்டஸ்டா என்ன படிச்சீங்க? இந்த கேள்வி ஒரு பெரிய மாற்றத்தை சமூகத்துல உண்டு பண்ணும். படிக்கணுங்கிற ஆர்வத்தை கண்டிப்பா உண்டு பண்ணும். படிச்சதை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தையும் உண்டு பண்ணும். நாம சில புஸ்தகங்கள் தெரியாம இருந்திருக்கலாம். நான் இதை படிச்சேன்னு சொன்னா அது எங்க என்ன விஷயம் நம்ம கேட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால புத்தக திருவிழாவுக்கு வருகிறவர்கள் இனி குறைந்தபட்சம் அடுத்தவர்களை பார்க்கும் போது நீங்க லேட்டஸ்டா என்ன புத்தகம் படிச்சீங்கன்னு கேட்டா ஒரு நல்ல மாறுதல் மனித வர்க்கத்தில் உண்டாகும் என்று நான் நம்புகிறேன். நான் தினமணியில தொடர்ந்து எழுதுனேன் நீ நான் நிஜம் அப்படின்னு ஒரு தொடர் கட்டுரை. அது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற அந்த பேனர்ல அந்த கட்டுரை போச்சு. ஆனா சாதாரணமான அந்த வழக்கமான தன்னம்பிக்கை சுய முன்னேற்றம் அது குறித்து நான் எழுதணும்னு அதை எழுதல. முதல்ல ஆரம்பத்துல ஒரு 7-8 அத்தியாயம் அப்படிதான் எழுதுனேன். அதன் பிறகு அதுல வேறு சில செய்திகளை உள்ளடக்கி நான் எழுதுனேன். அதை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு நான் இந்த மேடையை பயன்படுத்திக்க வேணும்னு நினைக்கிறேன். இந்த நீ நான் நிஜம்ங்கிறது ஏதோ ஒரு அட்ராக்டிவா இருக்கணுங்கிறதுக்காக நான் கொடுத்த தலைப்பு இல்லை. உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதனும் நீ அப்படிங்கறத பத்தி கவலைப்படுற அளவுக்கு நான் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் கவனம் செலுத்தினா ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அது என்ன, நீலேருந்து நானுக்கு வா, நீயிலிருந்து நானுக்கு வா அப்படிங்கிற யார பாருங்க, அவன் எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கான், அவங்க என்ன பேசுறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க எப்படி பணம் சேர்த்துட்டாங்க, அவங்க எப்படி ஊழல் பண்ணிருக்காங்க, அவங்க எப்படி நல்லது பண்ண மாட்டேங்கிறாங்க, இப்படி எல்லாம் நீ 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 யாரையோ பத்தி எப்ப பார்த்தாலும் அந்த கருத்து சிந்தனை போய்கிட்டே இருக்கு. நான் இல்லாம இல்ல, நமக்கு நான் இருக்கு. ஆனா அந்த நான் எப்படி இருக்குன்னு கேட்டா ஒரு சுயநலமான தேடல்ல தான் நான் நிக்குதே ஒழிய தன்னை பற்றிய ஆய்வா நிக்கல. அதாவது நான் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற தேடல். இப்ப நான் யாரு? தமிழ்நாட்டை பொறுத்தளவுல சுகி சிவம்னா ஒரு பேச்சாளர் அப்படின்னு ஒரு அடையாளம் இருக்கு. என்ன பேச்சாளர்? அவர் ஆன்மீக பேச்சாளர் இல்ல, சுய முன்னேற்ற பேச்சாளர் இல்ல, ஒரு இலக்கிய பேச்சாளர் இல்ல, கலந்தாங்கட்டி எல்லாத்தையும் ஒரு பாட்டுக்கு போட்டு உருட்டிக்கிட்டு இருப்பாரு. இப்படி எத்தனையோ அடையாளம் இருக்கு. ஆனா இதெல்லாம் தாண்டி எனக்கு தெரியணும் நான் யாரு, என்ன பர்பஸுக்கு இருக்கிறேன், எதுக்காக மேடையை பயன்படுத்துறேன், என்ன நோக்கத்துக்கு நான் பேச ஆரம்பிச்சேன், என்ன நோக்கத்துக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், என்ன நோக்கத்துக்கு நான் இன்னும் நீடிக்கிறேன், எல்லாமே எனக்கு தெரியணும். நான் யாரு, என் ரோல் என்ன, இந்த இடத்துல என்னுடைய இருப்பு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற ஒரு விழிப்பு தேவை. இன்னைக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நீங்க எல்லாருமே கல்யாண வீட்டுக்கு போயிருப்பீங்க. கல்யாண வீட்டுல மாப்பிள்ளை பொண்ணு தாலி கட்டுறதுக்கு உட்கார்ந்து இருப்பாங்க.
அந்த கல்யாண மேடையில இன்னும் யார் யார் இருக்கலாம்? பையனோட அப்பா அம்மா, பொண்ணோட அப்பா அம்மா, தாத்தா பாட்டி இருந்தா, இல்ல தாத்தா பாட்டியை இருக்க விட்டா இருக்கலாம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், மத்தவங்களுக்கு எல்லாம் அங்க என்ன வேலை? மந்திரம் சொல்றதுக்கு ஒருத்தர் வேண்டி இருக்கு, சரி இருக்கட்டும். ஒரு 7 பேர் 8 பேருக்கு மேல அந்த கல்யாண மேடையில அவசியமே கிடையாது. ஆனா நம்ம ஊர் கல்யாணத்துல பாருங்க, 20 பேர் 30 பேர் இந்த இத்தனோண்டு மேடையில நெளிஞ்சு திரிஞ்சு இப்படி போய் அப்படி போய். ஒரே காரணம், கல்யாண மேடையில உங்களுக்கு ஒண்ணும் வேலை கிடையாது. ஆனா அந்த வீடியோல தொடர்ந்து விழலாங்கிற ஒரே ஒரு நப்பாசைக்காக அவசியம் இருக்கோ இல்லையோ ஒரு 20 பேர் அந்த மேடையில நிப்பாங்க. புரோகிதர் திடீர்னு தேங்காய் அப்படின்னு கேட்பார். யாரும் படி இறங்கி போய் தேங்காய் எடுத்துட்டு வர மாட்டான். இவன் அவனை பார்த்து தேங்காம்பா, அவங்க அவங்கள பார்த்து தேங்காம்பாங்க, அவங்க இவங்கள பார்த்து தேங்காம்பாங்க. தேங்காய் எடுக்கிறதுக்கு யாரும் போக மாட்டாங்க. ஆனா அங்கேருந்து சத்தம் போடுவாங்க. சத்தமும் எப்படி போடுவாங்க தெரியுங்களா? கெட்டி மேளத்தை விட அதிகமா குரலை ஒசத்தி சத்தம் போடுவாங்க. இவ்வளவு அநாகரிகம் அங்க தேவையா? இவ்வளவு கூச்சல் அங்க தேவையா? மாப்பிள்ள பொண்ணு அவங்க இல்லாமே இனிமே கல்யாணம் நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சரி, ஏதோ அதுக்கு சாட்சிக்கு அப்பா அம்மா புரோகிதர் முடிஞ்சு போச்சு. மத்தவங்க எல்லாம் கீழே உட்கார்ந்து பார்க்கலாம். அவசியம் இருக்கோ இல்லையோ, பெரியம்மா சித்தி அத்தை எல்லாருமா அப்படி உள்ள பூந்து, மன்னிச்சுக்கங்க, நாம் இருக்க வேண்டாத இடத்தில் இருப்பதை விட அநாகரிகமான விஷயம் இந்த உலகத்தில் வேறு இருக்க முடியாது. எங்க இருக்கணுமோ அங்க மட்டும்தான் இருக்கணும். எங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லையோ அங்க நம்ம இருக்க கூடாது. இப்ப நான் யாரு, என் ரோல் என்ன, நான் இங்க என்ன வேலை செய்யறதுக்காக வந்திருக்கிறேன், நான் என்ன பண்ணணும்? நாங்க ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணோம். நான் கவுண்டம்பாளையத்துல குடியிருந்த போது இந்த கும்பாபிஷேகத்துக்கு நன்கொடை கொடுக்கறவங்க அன்னைக்கு வந்து கொடுப்பாங்க. ஒருத்தரை சேர் போட்டு உட்கார வச்சு நீங்க வர்ற நன்கொடை எல்லாம் வசூல் பண்ணுங்க. அன்னைக்கு தான் சில பேர் வாழைக்காய் வாங்கி கொண்டாந்து கொடுப்பான், இலை வாங்கி கொண்டாந்து கொடுப்பான். மத்தியானம் அன்னதானம் பண்ணணும். ஒருத்தர் உட்காந்து வச்சு நீங்க பாருங்க, உட்காந்து வச்சிருக்கிறோம். ஆனா அவர் என்ன பண்றாரு, ரொம்ப பக்தி மீதூர நேரா கும்பாபிஷேகத்துல கரைஞ்சிட்டார். உள்ள யாகசாலையில அங்க இங்க எல்லா இடத்துலயும். நான் அவரை கேட்கிறேன், ஏன் சார் நீங்க அங்க உட்கார்ந்து இருந்தா தானே இந்த வர்றத வசூல் பண்ணி இன்னைக்கு செலவு பார்க்க முடியும், ஏற்பாடு பண்ணணும், ஏன் வந்தீங்க? அவர் என்ன கேட்ட கேள்வி, நீ யாரு எனக்கு எஜமானா பாசா? நான் எங்க இருக்கணும் நீ முடிவு பண்றதுதான். நான் சொன்னேன், அப்படி இல்லை, நாம என்ன வேலை பிரிச்சுக்கிட்டோம், நீங்க இந்த வேலையை பிரிச்சுக்கிட்டீங்க, நான் இந்த வேலையை பிரிச்சுக்கிட்டேன், அவர் அந்த வேலையை பிரிச்சுக்கிட்டார். நம்ம எதை ஏத்துக்கிட்டோமோ அந்த வேலையை பெர்ஃபெக்டா பாக்குறதுக்கு நம்ம அங்கதான் இருக்கணுமே ஒழிய, நம்ம இருக்க வேண்டாத இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறது நம்முடைய கௌரவத்துக்கு இழுக்கு, காரியத்துக்கு எடுத்துடும். இந்த ரியலைசேஷன் அப்படிங்கிறது இந்த சொசைட்டில வரல. இது எல்லா இடத்துலயுமே வரல. நான் யாரு, என் ரோல் என்ன, நிஜமாவே என்னுடைய வேலை என்ன? யாரையோ பத்தி கவலைப்படுறோம், நம்மளை பத்தி கொஞ்சம் யோசிக்கலாம். இதை மையப்படுத்தி தான் நீ நான் நிஜம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து நான் அந்த தொடர் எழுதுனேன். ஒரு மனுஷன் தன்னை பத்தி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சா நாம எவ்வளவு வேலை பார்க்க முடியும், எவ்வளவு நல்ல காரியம் பண்ண முடியும், எவ்வளவு ஏர்ன் பண்ண முடியும், எவ்வளவு சேரிட்டிஸ் கொடுக்க முடியும், எவ்வளவு பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியும், எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். ஆனா இதெல்லாம் யோசிக்கலன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் இதுக்கு முதல் அத்தியாயத்துல ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருந்தேன். மில்கி மிஸ்ட் அதை பத்தி நான் ஒரு முறை ஒரு ஆர்டிகிள் படிச்சேன். அவங்க பன்னீர் சீஸ் இதெல்லாம் செய்யறதுக்கு பழைய மிஷின் வச்சிருந்தாங்க. இதை மேனுஃபேக்சர் பண்ணும்போது பாருங்க, மேல அதெல்லாம் கட்டி கட்டி அப்படியே நிக்கும். இந்த பால்ல இருக்கிற தண்ணீர் இருக்குல்ல, அது அப்படியே பிரிஞ்சு அப்படியே கீழே நிக்கும். நிஜமாவே அது தயாராகிற இடத்தை நீங்க பார்க்கணும். நான் சுவிட்சர்லாந்துல பார்த்தேன், ஒரு சீஸ் ஃபேக்டரியில போய் பார்த்தேன்.
அப்பதான் பார்க்கடல்னா என்னன்னே தெரிஞ்சுக்கிட்டேன். நிஜமாவே பாலம் அவ்வளவு பெரிய பாலை போட்டு ஒண்ணு கடைஞ்சுக்கிட்டே இருக்கு. காலையில இருந்து கடையுது கடையுது கடையுது, கடைசியா பார்த்தா திடமான பொருள் மேல நின்னுடுது, அப்படியே தண்ணியா கீழே வந்துடுது. அதை வடிச்சு தூக்கி வெளியே கொட்டிடுறாங்க. இந்த மிச்சமாகிற தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வேவ் வாட்டர் அப்படிங்கிறான். வேவ் வாட்டர், மிச்சமா போற தண்ணி. இது பாலில இருந்து நீங்க சீஸ் பன்னீர் இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பா தண்ணீர் வெளியேறும். ஏன்னா 80% வாட்டர் இருக்கும், அந்த வாட்டர் வெளியே போகும். ஒரு காலம் வரையில எல்லா கம்பெனிலையும் அது வேஸ்ட். எப்படிப்பட்ட வேஸ்ட் தெரியுங்களா? ஒரு நாளைக்கு மேல அதை ஃபேக்டரியில வச்சிருக்க முடியாது, அப்படி ஒரு ஊழ நாத்தம் நாரும். மறுநாள் நீங்க வச்சிருந்தீங்கன்னா மனுஷன் உள்ள போக முடியாது. அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, அக்கம் பக்கம் இருக்கிற விவசாயிகள்கிட்ட கெஞ்சி கூத்தாடி நீங்க இந்த தண்ணியை எடுத்துட்டு போயிடுங்க, தண்ணியை எடுத்துட்டு போயிடுங்க. ஏன்னா மரம் செடி கொடிக்கெல்லாம் அது நல்ல உரம், அதை ஊத்துனா மரம் செடி கொடிக்கு நல்லா இருக்கும், அந்த தண்ணியை எடுத்துட்டு போயிடுங்க அப்படிம்பாங்க. இவனுக்கு பால்ல சீஸ்ல பணம் கிடைக்கும், பன்னீர்ல பணம் கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சம் அதை ஒரு மாதிரி பண்ணி கொஞ்சம் தயிர் தயார் பண்ணுவாங்க, அந்த ஏடை பிரிச்சு ஒண்ணு பண்ணுவாங்க. ஒரு 7-8 விஷயத்துல பணம் கிடைக்கும். இந்த வேஸ்ட் வாட்டர்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா, வேவ் வாட்டர். இந்த வேவ் வாட்டரை கரெக்டா நீங்க பயன்படுத்தி அதுல இருந்து ஒரு புரோட்டீன் பவுடர் எடுக்கலாம்னு இப்ப கண்டுபிடிச்சிட்டான். அந்த புரோட்டீன் பவுடர் எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க சீஸ்ல பன்னீர்ல எல்லாத்தையும் சம்பாதிச்சதை விட இந்த புரோட்டீன் பவுடர் சம்பாதிக்கிறீங்க பாருங்க, அது என்டையர் ஃபேக்டரியோட லாபத்துக்கு நிகரானது, முழுக்க சம்பாதிக்குது அந்த புரோட்டீன் பவுடர். இவ்வளவு காலம் எது வேஸ்ட் வேஸ்ட் வெளியே கொட்டினாங்களோ கரெக்டா அதுல இருந்து புரோட்டீன் பவுடர்னு ஒண்ணு பிரிக்கலாம்னு கண்டுபிடிச்ச உடனே நீங்க இதுல எல்லாம் சம்பாதிச்சதை விட 8 மடங்கு 10 மடங்கு வேஸ்ட் வாட்டர் சம்பாதிச்சு கொடுக்குது. இதத்தான் சொல்றேன், தம்பி உனக்குள்ளும் ஒரு பார்க்கடல் இருக்கிறது, கொஞ்சம் கடைந்து பார். 7-8 மகாலட்சுமிகள் மாலையோடு உனக்கு மாலை சூட தயாராக இருக்கிறார்கள். எதை நீ வேஸ்ட் வாட்டர் என்று கொட்டி கொண்டிருக்கிறாயோ அதை கடைந்து பார். 7-8 மகாலட்சுமிகள் மாலையோடு உனக்கு கழுத்தில் அணிவிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். இதான் வாழ்க்கை. இதை நான் எப்படி பயன்படுத்தலாம், இதை எப்படி நான் இன்னும் ரீமாடல் பண்ணலாம், எப்படி மாடிஃபை பண்ணலாம், என்னோட ஒர்க்கை நான் இன்னும் எப்படி ஷார்பன் ஆக்கலாம், நான் எப்படி இன்னும் சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். இதை நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னு வச்சுங்க, என்ன சம்பாதிக்கிறோமோ அது மாதிரி 7-8 மடங்கு சம்பாதிக்கலாம். என்ன சர்வீஸ் பண்றோமோ அது மாதிரி 10 மடங்கு சர்வீஸ் பண்ணலாம். நாம இந்த உலகத்துக்கு நிறைய செஞ்சுட்டு நாமளும் இந்த உலகத்தில இருந்து வேணுங்கிறத பெற்றுக்கொள்ளலாம். உலகத்துக்கு நிறைய செஞ்சுட்டு உலகத்தை விட்டு போலாம். இந்த டெக்னிக் தான் வாழ்க்கையில நான் யாரு, என் சக்தி என்ன, என் பலம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ராஜரத்னம் பிள்ளையை பத்தி ஒரு செய்தி. ஒரு கல்யாணத்துக்கு ஒரு புக் பண்ண வர்றாங்க. இது ராஜரத்னம் பிள்ளையா காரக்குறிச்சி அருணாச்சலமானு எனக்கு நினைவு இல்லை, ஏதோ அந்த 2 பேருடைய வாழ்க்கையில ஏதோ ஒருத்தருடைய வாழ்க்கை. ஒரு கல்யாணத்துக்கு ஒருத்தர் பணக்காரர் புக் பண்ண வர்றார். எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு கேட்கிறார். இவருக்கு என்ன சங்கடம்னு கேட்டீங்கன்னா, பக்கவாத்தியம் கூட இருக்கிறவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. நாம எவ்வளவு பணம் கேட்கிறோங்கிறது அவனுக்கு தெரியப்படாது, சிக்கல் வரும். அதுக்காக நாசுக்கா யோசிக்கிறார். அப்புறமா பேசிக்குவோமே. ஒரு 2-3 பேருக்கு முன்னாடி எங்க பேச்சாளர்களுக்கே அந்த குணம் உண்டு, இன்னொரு பேச்சாளர் இருந்தா விவரம் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவருக்கு தர்ம சங்கடம். அதனால கல்யாண வீட்டுக்கார்ட்ட சொல்றார், தேதி மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு. அவர் புரிஞ்சுக்கிட்டார். நீங்க நான் உங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கறத இதுல எழுதி கொடுங்க.
ஏன்னா வாய் திறந்த அவர் சொல்ல விரும்பலன்னு தெரிஞ்ச உடனே இப்படி நோட் புக்கை நீட்டினார். இது எவ்வளவுக்கு உண்மைன்னு தெரியாது, சம்பவம் சொல்றாங்க. அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாரு, 1000 ரூபாய் வாங்கின காலத்துல கூட ஒரு சைஃபர் போட்டார். இப்படி எழுதி கொடுக்கும் போது கூட ஒரு சைஃபர் போட்டார். ஏன்னா மெதுவா அப்படி எழுதி கையில் இப்படி நீட்டுறாரு என்னன்னு கூட ஒரு சைஃபர் போட்டார். அத முதலாளி இப்படி வாங்கி பார்த்துட்டு ஒரு 1000 ரூபாயை எடுத்து இது அட்வான்ஸ் வச்சுக்கோங்க, பாக்கி அப்புறமா தரேன்னு போன உடனே அவர் ஷாக் ஆயிட்டார். என்னடா இது, நாம தான் எழுதணும், அட்வான்ஸ் வச்சுக்கோங்கன்னு கொடுக்கிறாரு, பாக்கி அப்புறமா தரேங்கிறாரு. ஒன்னும் புரியல அவருக்கு. அவர் போனதுக்கு அப்புறம் எடுத்து பார்த்தா தெரியுது ஒரு சைஃபர் கூட போட்டிருக்கிறார். சார், அன்னையிலேருந்து அவர் ரேட்டு, அவர் கூட போட்டா இருப்பாருங்க சைஃபர், அதுதான் அவர் ரேட்டா மாறிச்சு. என்ன அர்த்தம் தெரியுங்களா? அவர் தன்னுடைய கெப்பாசிட்டி 1000 தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. இல்ல, 10,000 வாங்குற கெப்பாசிட்டி இருக்குங்கிறது ஒரு தப்புல வெளிப்பட்டதுன்னா. இதே மாதிரி இந்த உலகத்துல சார் நம்முடைய உண்மையான திறமை என்ன, நம்ம இன்னும் என்ன பண்ணினா பெரிய அளவு சில காரியங்களை சாதிக்கலாம், இல்ல என்ன நோக்கத்துக்கு இந்த பூமியில வந்திருக்கிறோம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தன்னை பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். இதத்தான் அந்த நீ நான் நிஜம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல நான் முன்னாடி வைக்கிறேன். ஒரு சினிமா பாட்டு நீங்க எல்லாம் கேட்ட பாட்டு தான். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால், இது ஒரு எம்ஜிஆர் படத்துல வர ஒரு பாட்டு. அது கூட படம் தப்பா சொன்னா ரமணன் தீர்த்திருங்க, ஏன்னா அந்த கண்ணதாசன் பாட்டெல்லாம் அவருக்கு அத்துப்படி. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். இந்த உன்னை அறிந்தால்ங்கிற பாட்டு வெளியிலேருந்து கேட்டா ஒரு சினிமா பாடல் மாதிரி தெரியும். ஆனா கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சா அது எவ்வளவு தூரத்துக்கு நம்ம வாழ்க்கையை மாத்தும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். நான் இந்த நீ நான் புஜம் புக்ல எழுதியிருந்தேன். வேதகால ரிஷிகள் சொன்ன உபனிஷத் போல காதல் ரிஷி கண்ணதாசன் சொன்ன கலிகால உபனிஷத் அந்த பாடல். காதல் ரிஷி கண்ணதாசன் சொன்ன கலிகால உபனிஷத் அந்த பாடல். ஏன்? உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் என்ன வேணாலும் சாதிக்கலாம் இந்த உலகத்துல. அதுக்கு என்ன வேணும்னா பாருங்க, எப்பவுமே நம்முடைய கவனம் வெளியில பாயறதை தாண்டி நம்ம கவனம் உள்ள பாய ஆரம்பிச்சது அப்படின்னா we can do wonders. உள்நோக்கிய பயணம். அந்த உள்நோக்கிய பயணத்தை மேற்கொள்வதற்கு ரொம்ப ஆற்றல் வேணும். எப்படி பிராணசக்தி வெளியில போயிட்டே இருக்கோ அதே மாதிரி நம்முடைய கவனம், சிந்தனை, மனம் எல்லாம் வெளியில போயிட்டே இருக்கு. அதை எடுத்து உள்ள தூக்கி திருப்பி நம்மளை பத்தி பார்க்க ஆரம்பிச்சா நான் யாரு அப்படிங்கறத நீங்க ஒரு வினாடி கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா you can do wonders. இப்ப பாருங்களேன், நான் உங்களுக்கு மில்கி மிஸ்ட் சொன்னேன், ஒரு பால் கடல். ஒரு காலத்துல சார் திராட்சை விதை தான் துப்பிடுவோம் நம்ம. அதுவே எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம். திருப்பத்தூர்னு ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அங்க ரகுநாயகம் அப்படின்னு ஒரு சிறந்த இலக்கியவாதி. அவர் வீட்டுல மத்தியானம் சாப்பாடு எங்களுக்கு, நானு, ஆசா ஞான சம்பந்தம், தே ஞான சுந்தரம் 3 பேர் போறோம். நாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவருடைய ஏற்பாட்டுல தான் மாலையில ஒரு விழா, ரகுநாயக ஏற்பாட்டுல மாலையில விழா. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கவர் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒரு கவர். பொதுவா பேச்சாளர்களுக்கு கவர் மேல ஒரு விருப்பம் இருக்கும். அதுக்கு உள்ளம் கவர் கல்வன் அப்படின்னு பேர் இல்ல. ஏன் தெரியுங்களா? தபால்ல அவருக்கு வந்த கவர், ரகுநாயகம் அவருக்கு வந்திருக்கிற கவர், அது மேல கட் பண்ணி இருக்கிறார். உள்ள பார்த்தா ஒண்ணுமே இல்லை, உள்ள எதுவுமே இல்லை. அந்த கவர் கொண்டாந்து கொடுத்தாங்க. இந்த கவரை வாங்கிட்டு உள்ள ஒண்ணுமே இல்லை. இப்படி வேடிக்கை நான் ஆசாங்காவை பாக்குறேன், ஆசாங்க என்ன பாக்குறாரு, எல்லாம் மாறி மாறி ஒருத்தர பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்த 5வது நிமிஷம் அவங்க வீட்டுல திராட்சை தட்டுல வச்சு கொண்டு வராங்க.
நீங்க திராட்சையில இந்த விதை வந்ததுக்கு அப்புறம் அதை எவன் மூஞ்சில துப்புறதுன்னு ஒரு பிரச்சனை வரும். நீ கொடுத்த பாவத்துக்கு ஓ மூஞ்சில துப்புறதா இல்ல நானே வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிறதா ஒரு குழப்பம் வரும். நான் அந்த ரகுநாயகத்தை பார்த்து சொன்னேன், சார் நீங்க ரொம்ப எக்ஸலண்டான ஆள் சார். ஏன்னா அந்த சாப்பிட்டுட்டு அந்த விதைய எதுல துப்பணுங்கிறதுக்கு முதல்ல கவர் கொடுத்துட்டு அப்புறம் திராட்சை கொடுத்தார் சார் அவரு. இந்த மாதிரி ஒரு பிளானிங் உள்ள மனுஷனை பாக்குறதே கஷ்டம். துப்புறதுக்கு முதல்ல கவனம் கொடுத்துட்டார் அந்த விதையை துப்புறதுக்கு, அப்புறமா அந்த திராட்சையை கொண்டு வந்து வச்சார். இப்ப நாமெல்லாம் ஆரம்பத்துல விதை உள்ள திராட்சை தான் சாப்பிட்டுருக்கிறோம் ஒரு காலகட்டத்துல. இப்ப சீட்லெஸ்னு கொண்டாந்துட்டா, விதை இருக்க வேண்டாம் அப்படின்னு கொண்டாந்துட்டா. பட் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம், இது எவ்வளவு தூரத்துக்கு ப்ரூவல்னா எனக்கு தெரியாது. என்னுடைய அபிப்பிராயம் விதை இல்லாத பொருள்களை சாப்பிடக்கூடாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா ஒரு உயிரினத்தினுடைய ஆற்றல் சேமிக்கப்படுகிற அந்த தன்மை உடைய தாவரத்தை மட்டும்தான் உட்கொள்ள வேண்டுமே ஒழிய விதையற்ற பொருள்களை சாப்பிடுவது என்பது மனித குலத்துக்கு நல்லதல்ல என்பது என்னுடைய தீர்மானமான கருத்து. தட் இஸ் டிஃபரண்ட், அது வேற. அதை ப்ரூவ் பண்ற அளவு எனக்கு சக்தி இல்லாம இருக்கலாம், ஆனா அதை உணர்ற அளவு எனக்கு சக்தி உண்டு. தள்ளி வச்சிருங்க. இப்ப லேட்டஸ்டா கண்டுபிடிச்சிருக்கான். என்ன கண்டுபிடிச்சிருக்கான்? திராட்சையை விட அந்த திராட்சை விதை தான் உங்களுக்கு நிஜமாவே உடம்புக்கு நல்லது. மெடிசன் மெடிசன் அதுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் விலை கொடுக்க தயாரா இருக்கிறான். ஏன்? இன்சோமினியா வேற பல வியாதிகள்ல கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த திராட்சை விதை அருமையான மருந்து அப்படின்னு இப்ப கண்டுபிடிச்சிருக்கான். இப்ப நீங்க நிறைய டேப்லெட்ஸ்லயே போட்டிருப்பா பாருங்க, இந்த மாதிரி அந்த திராட்சையோட சீட்ல இது செய்யப்பட்டதுன்னு மாத்திரை நிறைய இருக்கு. சைக்காட்ரிஸ்டே பல பேர் எழுதுவாங்க. மன அமைதி தருவது அது மிகச்சிறந்த மருந்து. அது அந்த திராட்சை இது விதை. இத ஒவ்வொரு காலம் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம்? எப்பவும் துப்பிக்கிட்டே இருப்போம். அந்த திராட்சை விதைய துப்பிட்டு போவோம். யோசிச்சு பாருங்க, அந்த விதை இன்னைக்கு லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புடையது ஒரு மனிதனுக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கா. எதை நாம தூணு வெளியில துப்புனமோ அதை பார்த்து இப்ப ஆணு வாய பழக்கும்படியா அந்த விதை இன்னைக்கு மரியாதைக்குரியதா மாறி போச்சு. அதோட அருமை நமக்கு தெரியல. அது எவ்வளவு விலை மதிப்பற்ற பொருள் அப்படின்னு நமக்கு தெரியல. இப்ப கண்டுபிடிச்சிருக்கான். மாதுளம் பழத்தை சீட்லெஸ் பெருமையா நினைக்கிறோம். ஆனா மாதுளம் விதை இருக்கு பாருங்க, அந்த மாதுளம் விதைய மட்டுமே ஒரு ஸ்பூன் எடுத்து அதை அரைச்சு தண்ணீர்ல கொதிக்க விட்டு சாப்பிட்டா அது எத்தனை நோய்க்கு மருந்தா இருக்க முடியும் அப்படிங்கறத இப்ப கண்டுபிடிச்சிருக்கான். இப்ப பாருங்க, எதையெல்லாம் நம்ம குப்பை குப்பை குப்பைன்னு வெளியே துப்புனமோ அந்த குப்பை எல்லாம் குப்பை அல்ல, சொத்து சொத்து சொத்துன்னு இப்ப கண்டுபிடிக்கிறோம். சரி, ஞானம் வரும்போது சொத்து குப்பைன்னு கண்டுபிடிப்போம். ஆனா அறிவு வரும்போது குப்பை சொத்து தான் கண்டுபிடிக்க வேண்டாமா? இதே கோயம்புத்தூர்ல ஒரு மாநகராட்சி தொழிலாளி குப்பையை பிரிச்சு பண்ற தொழிலை எடுத்து மாதம் 6 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார் அப்படின்னு பேப்பர்ல நியூஸ் வந்தது. இதே கோயம்புத்தூர்ல ஒரு மாநகராட்சி தொழிலாளி குப்பைகளை பிரிச்சு கொடுக்கிற தொழில் பண்ணி 6 லட்சம் ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறாரு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தது. இந்த உலகத்துல எதுவுமே வேஸ்ட் இல்ல சார், அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு கண்டுபிடிக்கணும். சத்யசாய் பாபா போற போக்குல ஒரு வார்த்தை சொல்வாரு, சப்பாத்தி கள்ளி மட்டம்னு சொல்ற, வாழையும் நெல்லும் ஒசத்தின்னு சொல்ற, அப்படி சொல்லாத. சப்பாத்தி கள்ளிய வேலியா போட்டு உள்ளுக்குள்ள வாழைய வச்சேன்னா வாழையும் நல்லா இருக்கும், சப்பாத்தி கள்ளியும் பயன்படும். எங்க வச்சிருக்கிறோங்கிறத பொறுத்தது. எதுவுமே வேஸ்ட் கிடையாது, அதை எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கறத பொறுத்து, அதை எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து. சோ நமக்கு சில டைம் கிடைக்கும், வேஸ்டா சில டைம் கிடைக்கும், அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். நமக்கு சில திறமை இருக்கும், அதெல்லாம் சரியா பயன்படுத்த மாட்டோம், அதை ப்ராப்பரா பயன்படுத்தணும். எதையெல்லாம் வேஸ்ட் நினைக்கிறோமோ அந்த வேஸ்டை எல்லாம் எப்படி மாத்துறது, எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதை கொஞ்சம் திட்டமிட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா வாழ்க்கையில மிகப்பெரிய உயர்ந்த இடத்தை அடையலாம். இதுக்கு என்ன வேணும்? எதையும் வேடிக்கை பார்க்கிற மனோபாவம் நமக்கு இருக்கக்கூடாது. சரியா சொல்றதா இருந்தா, நான் ரொம்ப கோபத்துல சொல்றதா இருந்தா, இந்த பராக்கு பார்க்கிற புத்திம்பா.
சில பேர் எதுனாலும் ஆளும் பராக் பார்த்துட்டு நிப்பான். எதுக்கு நிக்கிற? அங்க ஒரு 40 பேர் நின்னா இவனும் நிப்பான். ஏன்டா நிக்கிறேன்? அவன்லாம் நிக்கிறான், நானும் நிக்கிறேன் அப்படின்பா. அவன் நிக்கிறான், நீயே நிக்கிற அந்த இடத்துல. உனக்கு அவசியமா அந்த இடத்துல அவன் போய் நிக்கிறாங்கிறதுக்கா நீ நிக்கணுமா? சார், ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஆக்சிடென்ட் ஆகி ஒரு கூட்டம் சேருது. நம்ம கார்ல போற போது காரை நிறுத்தி ஜன்னல் வழியா அந்த இடத்தை எட்டி பாக்குறமே, இதை விட முட்டாள்தனம் உரத்துல ஒண்ணு உண்டா? நம்ம நின்னோம்னா பின்னாடி வர எத்தனை வண்டி டிராபிக் ஜாம் ஆகும். எவ்வளவு தப்பு. வேணும்னா ஓரங்கட்டி போய் நிறுத்தி போய் பார்க்கணும். இல்ல ஒரு பெரிய கொடுமை, ஒரு பையன் ஆக்சிடென்ட் ஆனவனுக்கு உதவ மாட்டேங்கிறான். ஆனா என்னது வேடிக்கை பார்க்கணும் மட்டும் ஆசைப்படுறான். அதை வேடிக்கை பார்க்கணும், இதை வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு மட்டும் ஆசைப்படுறான். இதுக்கு பேர் பராக்கு பார்க்கிற புத்தின்னு பேர். சாரி, இத நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ண தெரியுங்களா? கவனம், கவனித்தல். பார்ப்பது வேறு, வேடிக்கை பார்க்கிறது வேறு, கவனிப்பது என்பது வேறு. நான் ஒரு வார்த்தை சொல்றேன், இந்த உலகத்தில் யார் வெற்றி பெறுகிறார்கள்? கவனிக்கிறவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். இதுதான் இந்த உலகம். கவனிக்க. எல்லாரும் ஹரிச்சந்திரன் நாடகத்தை வேடிக்கை பார்த்தான். இந்த காந்தின்னு ஒரு மனுஷன் தான் அந்த நாடகத்தை கவனிச்சார். கவனிக்கிறவர்கள் வெற்றி பெறுகிறார்கள், வேடிக்கை பார்க்கிறவர்கள் வீணாய் போகிறார்கள். கவனிக்கணும், என்ன நடக்குது அப்படிங்கறத கவனிக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலுமே நம்முடைய கவனம் ரொம்ப ஷார்ப்பா அந்த இடத்துல இருக்கணும். ஒரு சம்பவம் சொல்றேன் பாருங்க. மெடிக்கல் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பிரின்சிபால் அட்ரஸ் பண்றார். தம்பி, நீங்க மெடிக்கல் லைனுக்கு வந்துட்டீங்க, இதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க அருவருப்பு உள்ளவங்களா இருந்தா இந்த ஃபீல்டுல ஷைன் பண்ண முடியாது. இங்க நீங்க பாக்குற பேஷண்ட்ஸ் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில காம்ப்ளிகேட்டடா இருப்பாங்க. உங்களுக்கு அருவருப்பு இருந்தா நீங்க அதை கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. அதனால கவனமா இருக்கணும். அதே நேரத்தில் நீங்க திறமையாவும் இருக்கணும். இப்ப பாரு, உங்களுக்கு எல்லாம் ஒரு டெஸ்ட். புழு நெளிற சாக்கடை தண்ணியை கொண்டு இப்படி முன்னாடி வச்சுட்டு சொன்னாரு, இப்ப பார் நான் என்ன பண்றேன்னு பார் அப்படின்ட்டு. இப்ப நான் கைய முக்குறேன். அப்புறம் இத பாரு என்ன பண்றேன் பார் அப்படின்னு டக்குனு வாயில வச்சுட்டு. இதை யாராவது நீங்க செஞ்சீங்கன்னா 10 மார்க் கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல 10 மார்க் கொடுப்பேன். யாராவது வாங்க. பல பேர் பார்த்தா மெடிக்கலே வேணாம், சாக்கடைக்குள்ள கையை விட்டு அது வாயில கொண்டு வச்சு பெரிய மனுஷன் மாதிரி பிரின்சிபால் பேசுறான். இதுக்கு 10 மார்க் வேறியா? ஒண்ணும் வேணாம். ஒரே ஒருத்த எந்திரிச்சு கிட்டக்க கேட்டான், கண்டிப்பா 10 மார்க் உண்டா சார்? உண்டு. உடனே அந்த விரலை வச்சா பாருங்க, வச்சுட்டு அப்படி வாயிச்சு அப்படியே ஒரே வினாடி அருவருப்புல வாந்தி எடுத்து கீழே விழுந்தான். எந்திரிச்ச உடனே கேட்டான், 10 மார்க் உண்டா சார்? வாத்தியார் சொன்னார், கிடையாது. ஏன்? நீ ரெண்டுலயுமே ஃபெயில் ஆயிட்ட. கவனமும் இல்ல, அருவருப்பும் உனக்கு போல. நான் 2 விஷயம் சொன்னேன், நல்ல கவனின்னு சொன்னேன், அருவருப்பு இருக்க கூடாதுன்னு சொன்னேன். நீ ரெண்டுலயுமே ஃபெயில் ஆயிட்ட. எப்படி சார் சொல்றீங்கன்னா, நான் இந்த விரலை நினைச்சேன், இந்த விரலை என் வாயில வச்சேன், அதை எவனாவது கவனிச்சிங்களா? ஒரு நுட்பம், ஒரு செகண்ட். நான் விரல் வைக்கும் போது இந்த விரல வச்சேன், ஆனா வாயில கொண்டு போய் வைக்கும் போது இந்த விரல வச்சேன். இந்த நுட்பத்தை யாராவது கவனிச்சிங்களா? உனக்கு அருவருப்பும் போல கவனமும் இல்லை, அப்புறம் நீ எப்படி சக்சஸ்ஃபுல் டாக்டரா இருக்க முடியும்னு கேட்டாரு. இது நான் விளையாட்டுக்கா சொல்ற கதை. அதாவது கவனம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஷார்ப்பா கவனிக்கணுங்க, என்ன நடந்தது அப்படி கவனிக்கிறது இல்ல சார். எங்க மாமனார் மேஜிஸ்ட்ரேட். இது வேற, நான் கவனம் இல்லாத ஆளுன்னு ஆரம்பிக்கும் போது அவரை பத்தி சொல்றது அது. ஆனா உண்மைதான், அவர் ரொம்ப கவனம் உள்ள ஆளா இருந்தா எனக்கு பொண்ணு கொடுத்துக்க மாட்டாரு. அது ஏதோ கொஞ்சம் லேட்டா நீக்கு போக்கா இருந்ததாலதான் நான் எனக்கு பொண்ணு கொடுத்த காலத்துல நான் வெறும் பேச்சாளர். நான் இவ்வளவு காஸ்ட்லி பேச்சாளர் நான் விடுவேன்னு அவருக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. ஏதோ தைரியத்துல கொடுத்தார், போயிட்டு போறார். அவர் மேஜிஸ்ட்ரேட். என்கிட்ட ஒரு சொல்றார், மாப்பிள்ள ஒரு சாமியார் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறார், பூஜை பண்றார். எப்படி பூஜை பண்றார் தெரியுமா? கட்சியில அந்த பஞ்சாமிரத்துல இருந்து முருகன் எடுக்கிறாரு, வேல் எடுக்கிறாரு, எல்லாம். மாப்பிள்ள வாங்கோ, அந்த பூஜைக்கு வாங்கோ. நான் போனேன்.
ஒரு 10 நிமிஷம் எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் பாட்டுக்கு மாடியில போய் உட்காந்துக்கிட்டேன். அப்புறம் முடிஞ்சது. மாப்பிள்ள, என்ன நீங்க அந்த சாமியார் நம்பலையா? ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்க? நீங்க உள்ள வர மாட்டேன்ட்டீங்க, அவர்கிட்ட விபூதி கூட வாங்க மாட்டேன்ட்டீங்க, ஏன் மாப்பிள்ள மேல போய் உட்காந்துக்கிட்டீங்க? நான் சொன்னேன், மாமா அவர் முருகன் எடுத்தாரு, வேல் எடுத்தார். உண்மையிலேயே அவரை உள்ள வைக்க வேண்டிய ஆளு நீங்க. வேற எவனாவது அவரை பெயில் எடுக்க ட்ரை பண்ணணும். நீங்க உள்ள வைக்க வேண்டிய ஆளு. ஆனா நீங்க விவரம் இல்லாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? பஞ்சாமிர்தத்துல இருந்து முருகன் எடுத்தார். வெண்டைக்காய் 1 கிலோ பேரிச்சம்பழத்தை அப்படியே உள்ள போடுறான். அதுல 3 முருகனை ஒழிச்சு வைக்கலாம். இப்படி கொத்த அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து உள்ள போடுறான். பஞ்சாமிர்தத்தை போட்டு பிசையும் போது அந்த பஞ்சாமிர்தத்துக்கு அவர் கொண்டு வந்திருக்கிற அந்த பேரிச்சம்பழத்தை உள்ள போடுறாரு. அதுலதான் அந்த முருகன் உட்கார்ந்து இருக்குன்னு அவருக்கு தெரியல. நான் சொன்னேன், இவனை உள்ள வைக்க வேண்டிய ஆள் நீங்க, அவன் என்ன உள்ள வச்சிருக்கிறான்னு கவனிக்காம உட்கார்ந்து இருக்கீங்களே, நீங்க ஏதாவது உள்ள வச்சிருக்கீங்களா? மாப்பிள்ள, இருந்தாலும் நீங்க யாரையுமே நம்புறது இல்ல, உங்களுக்கு ரொம்ப டவுட். அப்படி இல்லை. இந்த உலகத்துல நிறைய பேர் என்னமோ அற்புதங்கள் பண்ணினா கூட இது எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கறத விழிப்பு நிலையில நம்ம பார்க்கணும். யாரு என்ன சொன்னாலும் நம்புறதா? அது வாட்ஸ்அப்ல சொன்னாலும் நம்புறான், நேர்ல சொன்னாலும் நம்புறான், யூடியூப்ல வந்தாலும் நம்புறான். யாரு என்ன சொன்னாலும் நம்புறான். எப்படி எப்படி நம்பலாம்? அது எப்படி சான்ஸ்? நீங்க விழிப்பு நிலையில இருந்து கவனிக்க வேண்டாமா? இல்ல இந்த மாதிரி ஒரு தவறு நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு நம்ம கவனிக்கணுமா இல்லையா? சரி, இதுவாது விடுங்க. இது ரிலிஜியஸ் ஃபெய்த், இதை பத்தி நம்ம டீப்பா நான் பேச முடியாது. எல்லாரும் அஃபண்ட் ஆயிடுவாங்க. என்னமோ நான் அவங்களை காயப்படுத்துறதாவும், நான் ஒரு நாஸ்திகன்னும், அவங்களை எல்லாம் காயப்படுத்துறத என் வேலைன்னும், மதத்துக்கு எதிராக பேசுறேன்னும் தேவையில்லாம கொடி பிடிப்பாங்க. சார், ஒரு வார்த்தை சொல்றேன், மதத்தை விட உண்மை பெரியதுங்கிறத எல்லா மதத்துக்காரனும் உணரணும் சார். மதத்தை விட உண்மை பெரியதுங்கிறத எல்லா மதத்துக்காரனும் உணரணும் சார். எல்லாரும் என்ன